புதிய தலைமுறையினுடைய 11வது ஆண்டு தமிழன் விருது வழங்கும் விழா நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து அவர் டாக்டர் ராஜாமணி புதிய தலைமுறையோட டைரக்டர் வந்து எனக்கு 2 நாள் மேலே 3 நாள் மேலே தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி செய்கிறோன்னு. இந்த நிகழ்ச்சி அவர் எடுத்து நடத்துகிறது வந்து 11வது ஆண்டாவது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த தமிழ்லையும் தமிழ் கலாச்சாரத்தையும் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலயமா தொடர்ந்து இந்த மாதிரி மீடியா மூலயமா ஒரு டிவி சேனல் எடுத்து செய்கிறது அது ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்புக்குரிய விஷயம் தான் இது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலைக்கு விருதா இருக்கட்டும், அங்கீகாரமா இருக்கட்டும், எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு முக்கியதான். நம்ம ஏன்னா நம்ம மனிதன் இந்த மாதிரி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாதான் அவங்களுக்கு இன்னும் எதிர்காலத்தில் வந்து இன்னும் ஊக்கம் கொடுத்து இன்னும் நிறைய பேர் வந்து நிறையா சாதனைகளை புரிஞ்சு இந்த மாதிரி அவார்டு வந்து புது புது கிரியேட்டிவ் இனோவேஷன்ஸ்லாம் வந்து நல்லா ஒரு வளர்ச்சிக்கு வந்து ஒரு இடம் வழி கொடுக்கும். ஓகே, நான் அப்போ வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் சினிமாவில். அப்போது ஒரு நல்ல ஒரு ஆடு கொடுத்தது புதிய தலைமுறை தான். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மாவும் சரி அப்பாவும் சரி கூலி வேலை தான் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து விருது வாங்குறாங்க. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக சின்சியராக செஞ்சால் என்றைக்குமே அதுக்கு ஒரு பலன் இருக்கும். சாதனையாளர்னு சொல்லிட்டு நீ எனக்கு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட முடியாது. சாவர வரைக்கும் சினிமா தான் எனக்கு. புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2024 பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி, கோ பவர்ட் பாய் பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ்.